விஜய் சார் படம், எஸ்ஜே சூர்யா அப்படி இந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கண்டென்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் மெர்சல் படம் பார்த்தோம். இந்த டயலாக்கை கேளுங்களேன். 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போது தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டரை இந்த உலகம் திறமை இல்லாதவன் சொல்லும். 5000 ரூபா ஃபீஸ் அநியாயமா கேட்பான். எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு கியூல நிற்கும். இந்த டயலாக் கேட்டோடனே கிளாப்ஸ் பயங்கரமாக அடிச்சிங்களா, இதே டயலாக் கூட எண்டில் ஒரு மெசேஜ் இருக்கும். அதையும் கேளுங்க. ஏன்னா பேசின டயலாக் கேட்டோன்னே எல்லோரும் கிளாப் அடிக்கிறீங்க, நானுமே சந்தோஷமாக பார்த்தேன். ஆனால் தேட்டரோடு அதை விட்டுட்டு வந்துடும். இந்த டயலாக் கூட கடைசியில் என்ன சொல்கிறாரு, இந்த டயலாக்கை கேளுங்க. கண், காது, வாய், மூக்கு, பல், நரம்பு இப்படி உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் தனித்தனி ஹாஸ்பிட்டல் உண்டாகும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கூட்டு ஆளும் போதும் இப்படி வாழ்றதான் சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படும். இப்படி வாழ்ந்ததுனால தான் நான் நோயாளியே ஆனன்ற உண்மை அவருக்கு லேட்டாக புரியும். கேட்டிங்க இல்லையா? அதாவது இதுதான் காரணம்னு தெரியாமல் அதை செய்ய வைப்பாங்க. ஆனால் நோய்க்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருல, இந்த டயலாக் எல்லோரும் விட்டுறீங்க. ஏன்னா நம்ம எப்போயுமே மேலாப்படி இருக்கிறத மட்டும் நல்லா சாப்பிட்ருவோம். பபிள் கம், சூயிங்கம் இனிப்பாக இருக்கும், இருக்க நல்லா சாப்பிடுவோம், கடைசியாக துப்பிட்டு ஓடி போயிடுவோம். அது மாதிரி இந்த டயலாக்கு கடைசியாக கவனிச்சிங்கன்னா இதுதான் சொன்னதை விட வெயிட்டான மெசேஜ். இப்போ நீங்கள் பண்ணுற வாக்கிங், டயட், எக்ஸசைஸ், நியூட்ரிஷன், இதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் போயிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி போகிறதுனால தான் நோயே வருது. ஒருத்தனை சுகர் சாப்பிடாதான்னு டெம்ப் பண்ணால் தான் அப்போ தான் அட்ரினலின் ஜாஸ்தியாக சிந்தசிஸ் ஆகும், சுகர் லெவல் தானாகவே ஹைப் ஆகும். அட்ரினல் கிளாண்டை பற்றியோ கார்டிசாலை பற்றியோ இங்கே யாருமே பேசுகிற கிடையாது. சரியாக தூங்காட்டி கார்டிசால் சிந்தசிஸ் ஆகும், லிவரை சரியாக வேலை பார்க்கக்கூடாது. அட்ரினலின் திரும்ப திரும்ப உடம்புல கோவப்பட்டாலோ, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ, எமோஷ்னலாக இருந்தாலோ, ஒரு ஏக்கத்தோடே இருந்தாலோ அட்ரினலின் திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகும், சுகர் லெவலை தானாகவே ஹைப் பண்ணும். வாக்கிங் போனால் தான் நீங்களாம் ஆரோக்கியமாக இருப்பீங்க, வாக்கிங் போட்டு செத்துருவீங்க. மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி உங்களை கண்டிஷன் பண்ணுறதே உங்கள் நோய்க்கு காரணமாக இருக்கும். அதை தான் இந்த படத்தில் அந்த கடைசி மெசேஜ். இதெல்லாம் பண்ணால் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஜிம்முக்கு போனால் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்க, இல்லாட்டி செத்துருவீங்க, இதெல்லாம் சாப்பிட்டா தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, இல்லாட்டி நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டே உங்களை நோய்க்குள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன மேட்ரை இதோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யதார்த்தத்தோடு ஒன்றி வாழுங்க. இந்த வீடியோக்கான பதிலை நான் உங்ககிட்டே விடுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.